ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். போலீஸ்காரங்க இப்போ சரவணன்ட்ட கேக்குறாங்க, அடுத்த பாம் எங்க வச்சிருக்கிறோன்னு ஜோதி சொன்னாலா அப்படின்னு கேக்குறாங்க. சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி சொன்ன இடத்த பத்தி சொல்றாரு. என்னது பஸ் ஸ்டாண்ட்லயா? மக்கள் உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எப்படி அசால்ட்டா விளையாடுறாங்க அப்படின்னு கோபப்படுறாங்க போலீஸ்காரங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பேக்ல வச்சிருக்கிறதா சொன்னா அப்படின்னு சொல்றாரு சரவணன். இருக்கிறவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஜோதி இருக்கிற இடத்துல இருக்கிற வாக்கி டாக்கில இப்ப பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி நியூஸ் சொல்றாங்க. சரவணன் இப்ப உள்ள வராரு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? எப்போதுமே திமிரா சிரிப்பீங்களே, சிரிங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க சரவணன் சார் அப்படின்னு சொல்றாங்க ஜோதி. எங்களோட டிமாண்ட் கவர்மெண்ட் கூட தானே, அநியாயமா மக்களோட உயிரோட நான் விளையாண்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஜோதி. நீங்களும் சந்தியாவும் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் ஜோதி மனசு மாறிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஜோதி இப்போ சிரிக்கிறாங்க. என்ன சரவணன், நான் மனசு மாறிட்டேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சரவணன் சொல்றாரு, பொண்ணுன்னு பாக்குறேன், இல்ல நான் சாவடிச்சிருவேன் உனிய அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அப்பா, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஜோதி. ஏன் உயிரை பத்தி கவலைப்படுறவளா இருந்தா நான் இவ்வளவு பெரிய வேலை பண்ணிருப்பேனா அப்படின்னு சொல்றாங்க ஜோதி. அடுத்தவங்க உயிர் மேல எப்படி கவலை இல்லையோ அதே மாதிரி 100 மடங்கு என்னோட உயிரை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு ஜோதி சொல்றாங்க. எனக்கு தீபாவளி பிடிக்குமா இல்ல பொங்கல் பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு பொங்கல் தான் பிடிக்கும், அப்பதானே பொங்கலோ பொங்கல் கத்த முடியும் அப்படின்னு ஜோதி சொல்றாங்க. அடுத்த பாம்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது, இன்னைக்குதான் சென்னைக்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பாம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. பாம் ஸ்குவாட் அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. சந்தியா அந்த விஷயத்தை பத்தி போலீஸ்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. உண்மையிலே கிரேட் ஜாப் சந்தியா, நீங்க வெயிட் பண்ணுங்க, அடுத்ததா எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சிவகாமி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. சந்தியாவை பத்தி டிவி நியூஸ்ல பாராட்டி சொல்றாங்க. சந்தியா போட்டோ டிவில வர வரைக்கும் அவ பெரிய ஆள் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. சந்தியாவை நினைச்சா உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரவணனோட அப்பா. சிவகாமி சொல்றாங்க, சந்தியாவோட பெருமையெல்லாம் குப்பையில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ ஒரு போலீஸ்காரையா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா என்னோட மருமகளா அவ தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு என்னோட பேச்சை மதிக்காம அவ இங்க இருந்து கிளம்பி போனாலும் அன்னைக்கே நான் அவளை வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, சரவணன் வாழ்க்கை தான் இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரவணனுக்கு என்னாச்சுன்னு தான் தெரியல, அவனை எப்படியாவது இங்க வரவழைக்கணும், மத்த யார பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணன் மறுபடியும் ஜோதி பார்த்து பேசுறதுக்காக போறாரு. என்னையா ஒவ்வொரு தடவை வந்து என்கிட்ட பல்ப் வாங்கிட்டு போறதே உனக்கு வேலையா போச்சு அப்படின்னு நக்கலா சொல்றாங்க ஜோதி. நீங்கெல்லாம் சரியான கோழைங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். உன்னோட ஆட்கள் கௌரி மேடத்தை கடத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ என்னடானா பாம ஒளிச்சு வச்சு விளையாண்டுட்டு இருக்கிற, இதெல்லாம் பின்னாடி முதுகுல குத்துற கோழைத்தனம் அப்படின்னு சொல்றாரு சரவணன். என்ன பார்த்தா என்ன உனக்கு கோலை மாதிரி தெரியுதா அப்படின்னு கோபப்படுறாங்க ஜோதி. இது போலீஸ் இடம், அவங்க கண்ணிலேயே நான் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன், என்ன பார்த்து நீ கோலன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. வேணும்னா அடுத்த பாம் இருக்கிற இடத்த இப்பவே சொல்றேன், முடிஞ்சா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில ஒரு மால்ல 4 ஸ்கிரீன் இருக்கு, அந்த இடத்துல தான் நாங்க பாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஜோதி சொல்றாங்க. ஆனா அது 3 மணிக்கு வெடிக்க போறது கிடையாது, 2:30க்கே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த பத்தி சரவணன் இப்போ போலீஸ்காரங்கிட்ட வந்து சொல்றாரு. சந்தியாவுக்கு கால் பண்ணி இப்போ போலீஸ்காரங்க சொல்றாங்க, நாங்க அந்த மாலோட லொகேஷனை அனுப்பி வச்சிருக்கிறோம், கொஞ்சம் சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குல்ல சார், கண்டிப்பா போயிடலாம் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, நமக்கு 1 மணி நேரம் டைம் கிடையாது, 1/2 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்க டைமர் 2:30க்குன்னு செட் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்றாரு. சந்தியாவும் அவங்க டீமும் இப்போ மால் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. போய் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல சந்தியா பாம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க, அதை வெற்றிகரமா டிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில ஜோதியோட ஆட்கள் இப்போ ஜோதி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அடிச்சு போட்டுறாங்க. ஜோதிட்ட சொல்றாங்க, நம்ம வச்ச எல்லா பாமையும் போலீஸ் டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஜோதிக்கு தெரிய வருது. இங்க பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஜோதி. ஜோதியும் ஜோதியோட ஆட்களும் இப்போ சரவணனை கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.